உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. வணக்கம். திருக்கோயில் உலா என்கின்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு ரசித்து வருகின்ற நேயப் பெருமக்களுக்கு பாலிமர் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இன்று இந்தியாவின் வட எல்லையிலே இருக்கிற இமயமலை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு குகை கோயிலுக்கு செல்லலாம். இமயமலை பிரதேசம் என்றால் ரொம்ப பெரிய விஸ்தீரணம். சொல்ல போனா ஜப்பானுடைய விஸ்தீரணம் போல் 10 மடங்கு, இந்தியாவின் விஸ்தீரணத்தை போன்று 4 மடங்கு இருக்கும் இந்த இமயமலை பிரதேசம். அவ்வளோ பெரிய விஸ்தீரணம் இது. இந்த விஸ்தீரணம் இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், மங்கோலியா, சைனா என இத்தனை நாடுகளுக்கும் எல்லையாய் இருக்கின்ற ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்திற்கு உள் பல புனித ஸ்தலங்களும் பல புனித நீர்நிலைகளும் இருக்கின்றன. இமயமலைன்னு சொன்னாவே நமக்கு புனிதம். இந்துக்களுக்கெல்லாம், இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கெல்லாம் இமயமலை என்று சொன்னாலே புனிதம். அநேகமாக சந்நியாசம் வாங்கி கொண்டு நான் இமயமலை போகிறேன் என்று சொல்லி இமயமலைக்கு போய் தியானம் செய்து இல்ல பல அபியாசங்கள், யோக அபியாசங்களை செய்து அங்கேயே வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் ஊருக்குள் வந்து பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இந்த இந்தியாவில் ஒரு பல்லாயிரக்கணக்கான யோகிகள் தயாரான அந்த புனித ஸ்தலம் அது. இன்றும் அங்க பல பேர் அங்க தங்கி, பல குகைகளிலே பல யோகிகள் தங்கி இருப்பதாக பலரால் நம்பப்படுகின்ற ஒரு இடம். இப்படி இருக்கிற இடம் அது. அந்த ஸ்தலத்துல நாம போய் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போக போறோம். அது ஒரு சிவனுடைய குகை. சிவனுக்கு சாதாரணமாக 3 ஸ்தலங்கள், அவருடைய இருப்பிடங்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. இமயமலையிலே கைலாயம் ஒன்று. இந்த கைலாயம் திபேத்திய எல்லையிலே இருந்து இப்போ சைனாவால் ஆக்குபைடு சைனான்னு சொல்றது. சைனாக்காரர்கள் அந்த இடத்துல இருப்பதனால் இப்போ கைலாசத்துக்கு போறது பெரிய விஷயமா இருக்கு, முடியறது இல்லை எல்லாராலையும். இந்திய எல்லைக்குள் சிவஸ்தலம் ஆயிருக்கின்ற சிவனுடைய அடுத்த ஸ்தலம் பிரம்மபுத்திரா நதிக்கு கீழே போயிடுச்சு. லோகிட் கிரின்னு. அந்த லோகிட் கிரிங்கிறது பிரம்மபுத்திரா நதிக்கு கீழே போனதுனால் அங்கும் போக முடியாது. சிவனுடைய இன்னொரு பர்வதம் ஸ்தலம் ஆகாயத்தில் இருக்கு. அது மஸ்மான் பர்வதம் பேரு. அது ஆகாயத்தில் இருக்கிறதுனால அங்கும் போக முடியாது நம்மால். நம்ம இந்திய எல்லைக்குள் இமலய மலைகளுக்குள்ள இருக்கிற அமர்நாத் என்ற ஸ்தலம் இதுக்கெல்லாம் அடுத்த ஒரு முக்கியத்துவம் பெற்ற சிவஸ்தலம். அந்த அமர்நாத்திற்கு இப்போ சென்று போய் பார்க்கலாம். வாருங்கள். उमाकान्तहर त्रिपुरारे मृत्युञ्जय वृषभध्वजशूलिन् उमाकान्तहर त्रिपुरारे मृत्युञ्जय वृषभध्वजशूलिन् गंगाधर मृडमदनारे गंगाधर मृडमदनारे हर शिव शंकर गौरीशं वन्दे गंगाधरमीशं वन्दे गंगाधरमीशम्. हर शिव शंकर गौरीशं वन्दे गंगाधरमीशं हर शिव शंकर गौरीशं वन्दे गंगाधरमीशं रुद्रं पशुपतिमीशानं कलये काशीनाथवरं रुद्रं पशुपतिमीशानं कलये काशीनाथवरं जय शंभो अमरनाथेश्वर जय शंभो जय शंभो अमरनाथेश्वर जय शंभो
अमरनाथेश्वर जय शम्भो अमरनाथेश्वर जय शम्भो अमरनाथेश्वर जय शम्भो नमः शिवाय. இந்த அமர்நாத் குகை கடல் மட்டத்திலிருந்து 3888 மீட்டர் உயரத்திலே உள்ளது. 600 கோடி இந்திய ஜனத்தொகையில் சுமார் 75,000 பேர்கள் மட்டும் ஒரு வருடத்திற்கு தரிசிக்க முடிகின்றது. ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த மலை ஏற முடியும். மற்ற நேரங்களில் பனிபடர்ந்து குகை மூடி இருக்கும். சிவஸ்தலங்களிலே ஜோதிலிங்கங்கள் என்று அழைக்கப்படும் இடங்கள் உண்டு இந்தியாவிலே. இப்படி 12 ஸ்தலங்கள் உண்டு. ஆனால் இந்த அமர்நாத் குகையில் ஆண்டுதோறும் ஐஸ் கட்டியிலேயே லிங்கம், இந்த உருவம் தானாய் உண்டாகி பௌர்ணமியில் வளர்ந்தும் தேய்பிரையில் தேய்ந்தும் அற்புதம் படைக்கின்றது இந்த குகையிலே. இந்த அமர்நாத் குகை காஷ்மீர் ஸ்ரீநகரத்தில் இருந்து 141 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. முன்னொரு காலம் பார்வதி தன் பதி சிவனிடம் பிறப்பின் ரகசியத்தை பற்றி கேட்கின்றார். சிவபெருமாள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்காமலேயே தவிர்த்து வந்தார். பார்வதி தேவியரும் விடுவதாக இல்லை. தொடர்ந்து நச்சிக்க சிவபெருமான் இதை யாரும் கேட்கக்கூடாது, யாரும் இல்லா இடம் போய் உனக்கு நான் போதிக்கின்றேன் வா என்று கூட்டிச் செல்கின்றார். மலையேறி செல்கிறார்கள். பல இடங்களிலே சுற்றி இந்த பிரதேசத்திற்கு வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு வந்ததும் தன் வாகனமான நந்தியை அங்கே நிறுத்தி நீ இங்கேயே இரு என கூறி கால்நடையாக மலையேறுகிறார்கள். அந்த இடம் இன்று பகல்காம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் கொஞ்சம் மலையேறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன் தலையிலே அணிந்திருந்த சந்திரனை கழற்றி வைத்து விடுகின்றார். அந்த இடம் சந்தன்வாரி என்று இன்று அழைக்கப்படுகின்றது. சிவனும் பார்வதியும் இன்னும் கொஞ்சம் மலையேறி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் அணிந்திருக்கும் சர்பத்தை கழற்றி ஒரு குளத்திலே விட்டு விடுகின்றார். அந்த ஏரி இப்போது சேஷசாக் என்று அழைக்கப்படுகின்றது. படம் எடுத்துள்ள பாம்பு என பொருள் அதற்கு. शृणु देवि प्रवक्ष्यामि शेषनागस्य रूपिणः माहात्म्यञ्च प्रभूतिञ्च सर्वपाप प्रणाशनम् सर्वपाप प्रणाशनम्. அடுத்து வந்த மலை உச்சியில் கூட வரும் குமாரன் கணேசனையும் நிறுத்தி விடுகின்றார். அதை இன்று கணேசமலை என்று அழைக்கின்றோம். சில தூரம் கடந்து தன்னை எப்போதும் சுற்றி கொண்டுள்ள பஞ்சபூதங்களையும் நிறுத்தி விடுகின்றார் சிவபெருமான். அந்த இடம் இன்று பஞ்சதரணி என்று அழைக்கப்படுகின்றது. वद सत्यं महादेव पुण्यां पञ्चतरङ्गिणी यो दृष्ट्वा मुक्तिमाप्नोति जन्मान्तर भवैः रथैः यो पञ्चधा कपर्दान् पञ्चधा भवत् सैव प्रोक्ता पुरा विद्भिः नदी पञ्चतरङ्गिणी नद्यां पञ्चतरङ्गिण्यां स्नानं कुर्यात् अतन्त्रितः नद्यां पञ्चतरङ्गिण्यां स्नानं कुर्यात् अतन्त्रितः. அமர்நாத் குகையை அடைந்ததும் தான் உடுத்தியிருந்த மான்தோல் உடுப்பை தரையிலே விரித்து அதன் மேல் அமர்ந்து நிஷ்டையில் நுழைகின்றார்.
பார்வதியையும் அதன் மீது அமரச் செய்து காலாக்னியை அழைத்து, இனி இங்கே அருகில் யாரும் வராதபடி பார்த்துக்கொள் என கட்டளையிட்டு பிறப்பின் ரகசியத்தை கூறுகின்றார். ஆனால் வெகு தூரம் பயணித்து மலையேறி வந்த பார்வதி தேவி தூங்கிவிடுகின்றார். இந்த ரகசியத்தை கேட்கவில்லை. இவர்கள் இருவரும் இந்த குகைக்குள் வந்து மாந்தோல் விரித்து அமர்ந்த போது பொறிக்காத புறா முட்டைகள் 2 அங்கு இருந்தன. சிவபெருமாள் பார்வதி தேவியார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று பிறப்பின் ரகசியத்தையும் சாகா தன்மையையும் உபதேசித்ததை அந்த 2 கருக்களும் கேட்டுவிடுகின்றன. இன்று இங்கே காணப்படுகின்ற 2 புறாக்கள் தான் அப்படி கருவிலேயே இந்த சாகாத்தன்மையை கேட்ட புறாக்கள் என நம்பப்படுகின்றது. இந்த ஜோடி புறாக்கள் உயிர் வாழ இந்த 15,000 அடி உயரத்திலே ஒன்றுமே இல்லை. பனிகாலத்தில் குகையோ மூடப்பட்டு விடுகின்றது. கோடையில் ஜூலையில் அர்ச்சகர்கள் இங்கு வந்து பனியை உடைத்து குகையை திறந்தால் உள்ளே இந்த புறாக்கள் காண முடிகின்றது. இங்கு வரும் யாத்ரீகர்கள் இந்த புறாக்களை கண்டதும் மெய்ச்சிலுத்து போவதை என்னவென்று சொல்வது? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா, அருணையில் முகம் காட்டினான். வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா, அருணையில் முகம் காட்டினான். வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல, மனவெளி நீ கூடினாய், பாடல் மாலையை நீ சூடினாய். வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா, அருணையில் முகம் காட்டினாய், அருணையில் முகம் காட்டினாய். அடிமுடி காணாமல் அலைந்தவர் பல கோடி, அற்புதம் தரிசனம் ஈசா. அண்ணாமலையானே உந்தன் தரிசனத்தால் அடைந்தேன் நான் பரவசம் ஈசா. உன்னை நானுமே காண வைத்தது எந்தன் பாக்கியம் ஈசனே, உன்னை நானுமே காண வைத்தது எந்தன் பாக்கியம் ஈசனே. சிவமயமே அன்பெனும் மலையே, மலையினில் ஒளிரும் கருணையே, ஜெயம் ஜெயமே உன் தலம் வந்தே உனை தினம் பணிவார் வாழ்விலே. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை, அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா, அருணையில் முகம் காட்டினாய், அருணையில் முகம் காட்டினாய்.
அடிவலம் பதம் காட்டி மலையினில் உடல் காட்டி சுடரினில் முடி காட்டினாய் ஈசா. ஆயிரம் வடிவாக யாவுடை தளம் மீது லிங்கமாய் உருகாட்டினாய் ஈசா. என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே. என்னை என்றுமே பாட வைத்தது உனது கருணையே ஈசனே. சிவமயமே ஆலயம் கோபுரம் அழகிய திருமலை யாவுமே தவமயமே. நேரினில் காண்பவர் நெஞ்சனும் தாமரை மாறுமே. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா. கருணையில் முகம் காட்டினாய். வாழ்வினில் ஒளி தேடினேன் ஈசா. கருணையில் முகம் காட்டினாய். வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல. வாயன நீ சொல்ல வந்தனம் நான் சொல்ல. மனவெள்ளி நீ கூடினாய். பாடல் மாலையை நீ சூடினாய். அண்ணாமலை சிவனே உன்னை எண்ணாமல் உயர்வில்லை. 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 உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஒரு காலத்தில் இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு பெரிய ஏரியாக இருந்ததாம். கடலுக்குள் இமயமலை இருந்தது. ஒரு பிரளயத்திலே அது வெளிவந்தது என கூறுகின்ற ஆராய்ச்சிகள் உண்டு. இங்கு வந்து மண்ணை சோதித்து சில படிவங்களின் ஆராய்ந்து சொல்லப்படுகின்ற கருத்து இது. இந்த மிகப்பெரிய ஏரியை ஒரு ரிஷி வறண்டு போகச் செய்தாராம். அதனால்தான் இந்த அழகான காஷ்மீரத்து பள்ளத்தாக்கு வெளிவந்ததாம். இப்படி வறண்ட பிரதேசத்தில் பிருகு முனிவர் கடந்து போகும்போது இந்த குகையை கண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. வரலாறு படி சுமார் 1000 வருடங்களுக்கு முன் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது என கூறப்படுகின்றது. இதற்கு முன்பே ரிஷிகள் அறிந்திருந்தனர், ரகசியமாக வைத்திருந்தனர் என கூறுவோர் உண்டு. ஒரு ஆடு மேய்க்கும் முஸ்லிம் இளைஞன், அவன் பெயர் புட்டா மாலிக், இங்கே இருந்திருக்கிறார் ஆடு மேய்த்துக் கொண்டு. அந்த வழியே சென்ற ஒரு சாது முஸ்லிம் இளைஞரை சந்திக்கின்றார். இந்த முஸ்லிம் இளைஞன் குளிரிலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறார். அதை கண்ட அந்த ரிஷி ஒரு மூட்டை கறி கொடுத்து விட்டு செல்கின்றார். இந்த புட்டா மாலிக் அந்த கரிமூட்டையை வீட்டுக்கு எடுத்து சென்று பார்த்தால் அது கரிமூட்டை இல்லை, தங்க மூட்டை என புரிகின்றது. இந்த முஸ்லிம் இளைஞன் அந்த சாதுவை தேடி ஓடுகின்றான். பல இடங்களிலே தேடுகின்றான். இந்த குகையை காண்கின்றான். அப்போது அங்கிருந்த இந்துக்களுக்கெல்லாம் சென்று காட்டுகின்றான் இந்த குகையை. இந்துக்களுக்கு முக்கியமான இந்த புனித ஸ்தலம் ஒரு முஸ்லிம் இளைஞனால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது ஒரு உண்மை. இன்று இந்த கோயிலில் சேரும் நிதியில் இந்த புட்டா மாலிக்கின் குடும்பத்திற்கு ஒரு பங்கு உண்டு, கொடுக்கப்படுகின்றது. பூரணத்தின் காவல்காரன் என போற்றப்படும் மகாயோகி சிவன், அமரகதா என சொல்லப்படும் சாகாத்தன்மையை உபதேசித்த இந்த குகைக்கு
ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். கடக்கின்ற இடத்திலே ஒரு பாலம் இருக்கின்றது. பனியால் அமைந்த பாலம் இது, கரைவதே இல்லை வருடம் பூராவும். जय शंभो जय शंभो अमरनाथेश्वर जय शंभो 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 अमरनाथेश्वर जय शंभो. இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகின்றவர்களுக்கு எல்லாம் அங்க நல்ல வசதி எல்லாம் இருக்கு. அங்க வழியெல்லாம் நம்ம கையை பிடிச்சி இழுக்காத குறையாக நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பலகாரம் கொடுக்கறதுக்கு நிறைய டென்ட்டுங்களை போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் இது சேவா உள்ளத்தோட நிறைய சேவை செய்யறாங்க. உங்களால சாப்பிடவே முடியாது, அவ்வளோ சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு அங்க இருக்கு. எங்ககிட்ட ஜாங்கிரி சாப்பிடு, எங்ககிட்ட சாப்பாடு சாப்பிடு, எங்ககிட்ட பூரி சாப்பிடுன்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி இழுக்காத குறையா அங்க சாப்பாடு போடுறாங்க. அது இல்லாத வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்களே, பாதாமி, பிஸ்தா, கல்கண்டு, பேரிச்சம்பழத்தினுடைய காய்ந்தது, இப்படி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உங்க கையில அள்ளி அள்ளி கொடுத்து இவங்களை உண்ண சொல்லுகின்ற சேவை உள்ளங்கள் வழியெல்லாம் உண்டு. டாடா பிர்லா மாதிரியும் இல்ல ரிலையன்ஸ் கம்பெனி மாதிரியும் இருக்கிறவர்கள் ஒரு தங்கும் வசதிகளை எல்லாம் டென்ட்டுகளில் கிரியேட் பண்ணி ஏற்கனவே முதல்லயே அதுக்கெல்லாம் புக் பண்ணா அங்க போய் சௌகரியமா தங்கி 3 வேளை சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க உண்டு. இந்த கோயிலுக்கு சென்று ஆண்டவனை வழிபட்டு வெளிவரும்போது பிரசாதம் கொடுக்கறாங்க. பிரசாதம் கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய அண்டாக்கள் இருக்கு. அந்த அண்டாக்கள்ல இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், பழங்கள், இன்னும் இதுக்கு டொனேட் பண்ணேன்னு சொன்ன காசுகள் கூட அந்த அண்டாவில பெரிய அண்டாவில போட்டுறாங்க. வெளியே வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு கையெழுத்த அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதுல பழமும் இருக்கு, பணமும் இருக்கு. டைட்டான் மாதிரி கம்பெனி ஒரு நாளைய தயாரிப்பை கொண்டு வந்து அந்த அந்த அண்டாவில போட்டுறாங்க. அதனால் வர்றவர்களுக்கெல்லாம் ஒரு வாட்ச் கூட கிடைக்குது குறிப்பிட்ட நாட்கள் வரை. இப்படியெல்லாம் அங்கே வந்து சேவைகள் நடக்குது. அங்க யாரும் வர்ற உண்டியல் காணிக்கைகளை சேமித்து வைத்து ஆண்டவனுக்கு ஒரு கவசம் சாத்தலாம், தங்க கவசம் போடலாம், ஒரு வெள்ளி கவசம் போடலாம், மேல ஒரு கூரைக்கு கவசம் போடலாம் யாரும் முயற்சிப்பதில்லை. அப்பப்பவே பட்டோடா நடந்து முடிந்து விடுகின்றது. இந்த ஒளிநாடா எனக்கு சேலத்திலிருந்து அமர்நாத் டிராவல்ஸ் வழியாக அமர்நாத்துக்கு போய் வந்த ஸ்ரீனிவாசன் தம்பதிகளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்ரீனிவாசன் தம்பதிகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். विष्करणमाशास्ते दिव्यन्धामाशास्ते विश्वं प्रियमाशास्ते यधनेन हविषाशास्ते तदस्यात् तदर्थ्यात् तदस्मै देवारासन्ताम् तदग्निर्देवो देवेभ्यो वणते स्वयमग्नेर्मानुषाः इष्टम् च भीतम् च उभे च नोद्या वा पृथिवी अगुंहसस्पाताम् इह गतिर्वामस्येदम् च नमो देवेभ्यः नीराजनम् सुमाङ्गल्यम् सर्वमङ्गलकारकम् ददामि परया भक्त्या स्वीकुरुष्व महेश्वरः अमरनाथाय नमः कर्पूरनीराञ्जनदीपं सन्दर्शयामि